யோசுவா டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சவால் ஊழியத்தின் மூலமாக பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பவுமாக நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த நாளிலே நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்றால், பாவத்தை ஜெயிக்க வழிகள். பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசப்பா தூய ஆவியானவரே, இந்த வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா தேவனே, இந்த தேவ செய்தியின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படி நாம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்கள் செவிகளை தேவன் திறந்தருளுவீராக. இவர்கள் தேவ வார்த்தை கேட்டு குணமடைய கூடாதபடிக்கு போராடுகிற பலமான இயேசுவை கட்டுகிறோம். சத்துரு கட்டிவித்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். முற்றிலும் இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொருவரையும், எங்களையும் பிதா குமாரன் பரிசுத்தருடைய ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகம் முழுவதும் நாம் பார்ப்போம் என்றால் பாவ சோதனைகள் அதிகமாக இருக்கிறது. யாரெடுத்தாலும் பாவத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரெடுத்தாலும் கெட்ட கெட்ட சிந்தனையாய் வருகிறது. இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால் முடியவில்லையே என்று சொல்லி அநேகர் கலங்குகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த பாவத்திலிருந்து நாம் எப்படி விடுதலை பெறுவது, அதை நாம் அறிந்து கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, முதலாவது நாம் அறிக்கையிட வேண்டிய பாவங்கள் இருக்கு. நாம் அறிக்கையிட்டு அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிற பாவங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக வெறுக்க வேண்டிய பாவங்கள் இருக்கிறது. மூன்றாவதாக ஓட வேண்டிய பாவங்கள் இருக்கிறது. பாவத்தை நாம் எப்படி ஜெயிக்கலாம் என்பதை குறித்து நாம் முதலாவது பார்ப்போம் என்றால், இன்றைக்கு அநேகர் ஒரு சின்ன பாவம் செய்து விட்டால் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். ஏசப்பா, நான் இவ்விதமாக உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்று சொல்லி தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார்கள். ரொம்ப நல்லது, இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவத்தை அறிக்கையிடுவதை குறித்து 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7-8 விதமாய் சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சக்தி நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது என்று வேதம் சொல்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் மட்டும் போதாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் சிந்தனையினால், உங்கள் பார்வையினால், உங்கள் பேச்சினால், உங்கள் செவிகளினால், உங்களுடைய நடக்கையினாலே தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவினிடத்திலே மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் அனுதினமும் கழுவப்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவும். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும் சொல்லி சிலர் பாடல் பாடுகிறார்கள். நல்லது, ஆண்டவருடைய ரத்தத்தை குறித்து பாட்டு பாடினால் மட்டும் போதாது. நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொண்டு, ஏசப்பா, என் சிந்தனையினால், என் பார்வையினால், என் பேச்சினால், என் செவிகளினால், என் நடக்கையினாலே நான் உமக்கு விரோதமாக இன்னென்ன பாவங்களை செய்தேன், இதை மன்னியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. ஆனால் நாம் பாவத்தை மட்டும் அறிக்கையிட்டால் மட்டும் போதாது. இது நமக்கு முழுமையான விடுதலை தர முடியாது. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு காரியத்தை இச்சிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இச்சிப்பதின் மூலமாக இச்சையின் ஆவி உங்களுக்குள் வந்து உட்கார்ந்துவிடும். இந்த இச்சையின் ஆவி உங்களை விட்டு டோட்டலா போனால் மட்டும்தான் நீங்கள் இச்சையின் ஆவியிலிருந்து விடுதலை பெற முடியும். சிலரை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவார்கள், எதற்கெடுத்தாலும் எரிச்சல் அடைவார்கள். அதிலிருந்து அவர்களால் விடுதலை பெற முடியாது. கோபப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க, எரிச்சல் படக்கூடாதுன்னு நினைப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பார்கள். இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவி இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அந்த கெட்ட வார்த்தை, 2 நாள் கோபப்படாமல், 2 நாள் எரிச்சல் படாமல் இருப்பார்கள். ஆனால் திரும்ப அந்த பாவத்தை அவர்கள் செய்து விடுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? அவர்களுக்குள் அந்த கோபப்பட்டதின் மூலமாக, அந்த இச்சித்ததின் மூலமாக, அந்த எரிச்சல் அடைந்ததின் மூலமாக அவர்களுக்குள்ள இச்சையின் ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்து விடும், கோபத்தின் ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்து விடும், எரிச்சலின் ஆவி உள்ளே வந்து உட்கார்ந்து விடும். இந்த கோபத்தின் ஆவி, இந்த எரிச்சலின் ஆவி, இந்த இச்சையின் ஆவி இவர்களை விட்டு வெளியே போனால் மாத்திரம்தான் இவர்கள் பாவத்தில்
பாவத்திலிருந்து டோட்டலாக விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. எப்படி இது வெளியே போகும்? இயேசுவினிடத்தில் நாம் முதலாவது மன்னிப்பு கேட்க வேண்டும். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 9:1 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கலும் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பாவத்தை இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதாது. இரண்டாவது, அந்த பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும். நாம் எந்த பாவம் செய்கிறோமோ, எந்த காரியத்தை நாம் செய்கிறோமோ அதை நாம் வெறுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட நீங்க போனீங்கன்னா குடிகாரங்க சொல்லுவாங்க, நான் குடிப்பழக்கத்தை விடணும் சார் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படிம்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னையோட நான் விட்டுறேன், நாளைக்கு செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா திரும்ப செய்வாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி தேவனுடைய பிள்ளைகளே, உங்களால் எந்த பாவமாக இருந்தாலும் அதை வெறுக்க முடியும். அதை எப்படி வெறுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது இயேசு நமக்குள் தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு பாவம் செய்யும் போது உங்க இதே கதை ஓப்பன் ஆகி சாத்தானுக்கு நீங்கள் உள்ளத்தில் இடம் கொடுத்து விடுகிறீர்கள். இச்சையின் ஆவிக்கு, கோபத்தின் ஆவிக்கு, எரிச்சலின் ஆவிக்கு, வெறுப்பின் ஆவிக்கு, கசப்பின் ஆவிக்கு, பண ஆசையின் ஆவிக்கு, உலகத்தின் ஆவிக்கு. ஒரு சினிமா பாடல் கேட்கும் பொழுதோ, அல்லது உலகத்துள்ள சில காரியங்களை இச்சிக்கிற பொழுதோ, அல்லது தேவையற்ற படங்களை பார்க்கும் பொழுதோ அந்த அசுத்தாவி உங்க உள்ளத்தில் வந்துவிடும். இந்த அசுத்தாவிகள் வெளியே போனால் மாத்திரமே நீங்கள் நிரந்தர வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், சாத்தான் என் இடது பக்கத்தில் இருக்கிறான். நான் இயேசுவினிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கும் பொழுது இயேசுவின் இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. ஆனாலும் அந்த அசுத்தாவிகள் எனக்குள் தான் இருக்கிறது. இச்சையின் ஆவி, பயத்தின் ஆவிகள், வேசித்தன் ஆவி, விபச்சார ஆவி, மோகத்தின் ஆவி. சிலருக்கு சில ஆட்களை எதை பார்த்தாலும் அழகாவே தெரியும். பார்த்திருக்கீங்களா? சின்ன குழந்தை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தான் இருக்கும் பார்க்கும்போது. சின்ன கழுதையை கூட நீங்க பார்த்தீங்கன்னா, கழுதை கூட குட்டியா இருக்கும்போது ரொம்ப அழகா தான் இருக்கும். அது போலதான் அந்த வாலிப ஸ்டேஜில் வாலிப பையன்களுக்கும் சரி, வாலிப பெண்களுக்கும் சரி, எதை பார்த்தாலும் அழகா தான் தெரியும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொய்யின் ஆவிக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம், இந்த குற்றப்படுத்துகிற ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது இயேசு கிட்ட நாம் ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும். என்ன வாக்குறுதி கொடுக்க வேண்டும்? ஏசப்பா, நான் இந்த இச்சித்த பாவத்தை மன்னியும் அப்படின்னு சொல்லி முதல்ல மன்னிப்பு கேட்கிறோம். இரண்டாவது, இந்த இச்சையையும் இச்சையின் மூலம் இச்சையின் ஆவிக்கு நான் இடம் கொடுப்பதையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை நமக்கு தருவார். நீங்கள் கோபப்படுவீர்கள் என்றால், நீங்கள் எரிச்சல் அடைவீர்கள் என்றால், நீங்கள் சிலவித ரகசிய பாவங்களை செய்திருப்பீர்கள் என்றால், அந்த பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டால் போதாது. ஏசப்பா, நான் இந்த ரகசிய பாவத்தை செய்தேன், என்னை மன்னியும். முதலாவது மன்னிப்பு கேட்கணும். இரண்டாவது, அந்த பாவத்தையும் அந்த பாவத்தின் மூலம் ஒரு அசுத்தாவிக்கு இடம் கொடுத்திருப்பீங்க. ரகசிய பாவத்தையும் ரகசிய பாவத்தின் மூலம் இப்படிப்பட்ட இந்த அசுத்தாவிக்கு நான் இடம் கொடுத்ததே, இந்த ரெண்டு காரியங்களையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வெறுத்து விட்டு விலகுகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது எதையும் வெறுக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னால சில காரியங்களை விட முடியாம தவித்துக்கிட்டு இருக்கிறாயா? என்னால இந்த காதல் தொடர்பை விட முடியவில்லை, என்னால் இந்த கெட்ட பழக்கங்களை விட முடியவில்லை, என்னால் படம் பார்க்கிறதை நிறுத்த முடியவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ வாயை திறந்து தினமும் சொல், இயேசுவினிடத்தில் மன்னிப்பு கேள். முதலாவது. இரண்டாவது, நீ சொல், அந்த காரியத்தை நான் மனப்பூர்வமாக இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகிறேன். ஒரு 4-5 தடவை கன்ஃபஸ் பண்ணிப்பார். உன்னால் எந்த காரியத்தையும் வெறுக்க உன்னால் முடியும். இன்னைக்கு அநேகருக்குள்ள திரும்ப திரும்ப சில பாவங்களை செய்த உடனே நம்மளால இந்த காரியத்தை விட முடியாது போல் தெரியுது, நம்மளால இந்த காரியத்திலிருந்து ரிலீஸ் ஆக முடியாது போல் தெரியுதுன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னிடத்தில் ஒரு சகோதரி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், நான் பாவத்தெல்லாம் இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் விடுதலை பெற்றுக்கொண்டேன், ஆனால் என்னால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை விடுபட முடியவில்லை. என்ன காரியம் என்று கேட்டேன். நான் அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சினிமா பார்க்கிறதும் நாடகங்களை பார்க்கிறது என்னால் விடுபட முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இந்த சத்தியத்தை சொன்னோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த படம் பார்ப்பதையும், இந்த படத்தின் மூலம் கிரியை செய்கிற அசுத்தாவியையும், இந்த நாடகம் பார்ப்பதையும், நாடகத்தின் மூலம் கிரியை செய்கிற அசுத்தாவிக்கு இடம் கொடுப்பதையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ண சொன்ன பாருங்க. அவர்கள் அறிக்கையிட்டார்கள்.
கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட பல போராட்டங்கள் இருக்கும் என்றால் இன்றைக்கு உங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இரண்டாவது வெறுத்து விடுங்கள். அப்பொழுது பாவத்தின் மேல் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். மூன்றாவதாக, நீங்கள் இப்ப மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, பாவத்தை வெறுத்திருக்கீங்க. ஆனாலும் இயேசு நம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறார், சாத்தான் நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கிறான். சாத்தான் ஒரு திருடன், அவன் எளிதாக நம்மளை விட்டு போக மாட்டான். வேதம் சொல்லுகிறது பிசாசுக்கு இடங்கூடாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக வேளைகள் அநேக தேவ பிள்ளைகள் தங்களை அறியாமல் சில விதமான அசுத்தாவிகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இந்த அசுத்தாவி துரத்தப்பட்டால் தான் நமக்கு எல்லாவற்றின் மேலும் ஒரு நிரந்தர ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த அசுத்தாவி எப்பொழுது வெளியே போகும்? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நீ முதலாவது பாவத்தை ஒத்துக்கொள். இரண்டாவது, நீ அந்த பாவத்தையும் அதன் மூலம் அசுத்தாவிக்கு இடம் கொடுத்து நீ வெறுத்து விட்டு விலகிவிட்டு, மூன்றாவது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிதல் என்றால் இந்த முதல் 2 ஸ்டெப் செய்வது. மூன்றாவது நீ சொல்ல வேண்டும், இந்த இச்சையின் ஆவியே, இந்த கோபத்தின் ஆவியே, இந்த எரிச்சலின் ஆவியே, இந்த வேசித்தன் ஆவியே, இந்த விபச்சார ஆவியே, இந்த பொய்யின் ஆவியே, என்னை விட்டு வெளியேறி போ என்று நீ சொல்வாய் என்றால் அது கண்டிப்பாக உன்னை விட்டு வெளியே போகும். அது போகும் பொழுதுதான் நீ நிரந்தர வெற்றியையும் நிரந்தர ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என்னிடத்துல ஒரு சகோதரி போன் செய்தார்கள். அவர்களுக்கு எப்படியே என்னுடைய நம்பர் கிடைத்திருக்கிறது. ஒரு இடத்துல ஜெப கூட்டத்திற்கு அடியில் போயிருந்த பொழுது எப்படியே நம்பர் வாங்கி இருந்திருக்கிறார்கள். அவங்க போன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய வாழ்க்கையில ரகசிய தொடர்பில் இருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் முதலாவது அவர்களை பார்த்து கேட்டேன், சகோதரி, நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டேன். ஆமா பாஸ்டர். என்ன தொடர்பு என்று கேட்டேன். நாங்கள் ஒரு கடை வைத்திருக்கிறோம். என் கணவனார் கடைக்கு போன பொழுது நான் ஒரு நபரிடத்தில் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தேன். அவர் என்னிடத்தில் அடிக்கடி பணம் வாங்க வருவார். அப்படி வருகிற பொழுது அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. நான் என்ன செய்வேன் என்றால், என் கணவனார் போன உடனே அந்த நபருக்கு போனடித்து அவரோடு கூட பலவித காரியங்களை நான் தவறு செய்தேன். இப்பொழுது அது தவறு என்பதை நான் உணர்கிறேன். அதற்கு நான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அப்ப கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவா. அப்பொழுது நான் சொல்ற மாதிரி இப்படி நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க சிஸ்டர், முதலாவது அந்த போன் நம்பரை அழித்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய செல்போன்ல இருந்து போன் நம்பர் அழிச்சிட்டேன், ஆனா என் மைண்ட்ல இருந்து அந்த செல்போன் நம்பரை அழிக்க முடியல அப்படின்னாங்க. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த சத்தியத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு சொல்லி அவர்களை அறிக்கையிட வைத்தேன். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கும்படி சொன்னேன். ஆண்டவரிடத்துல முதலாவது அவர்கள் அறிக்கை பண்ணாங்க, ஏசப்பா, நான் அந்த நபரோடு கூட செய்த பாவத்தை மன்னியும். இரண்டாவது, நான் அந்த பாவத்தையும், இந்த விபச்சார பாவத்தையும், அந்த நபரோடு இருக்கிற ஐக்கியத்தையும் நான் மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகிறேன் என்று கன்ஃபஸ் பண்ண வைத்தோம். மூன்றாவது, இந்த அசுத்த ஆவியே, இந்த விபச்சார வேசித்தன் ஆவியே, என்னை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெளியேறி போ என்று கட்டளை கொடுக்க சொன்னோம். மூன்றாவது, அதற்கு அடுத்ததாக மைண்டில் காணப்படுகிற அந்த தேவையற்ற செல்போன் நம்பர்களை இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சாத்தான் என்னுடைய மைண்டில் இருத்தில் விதைத்திருக்கிற சகல பொய்களையும் என் இறுதிய சிந்தையை விட்டு, மைண்டை விட்டு இயேசுவின் நாமத்தில் பிடிக்கி எறிகிறேன் என்று அவர்களை கன்ஃபஸ் பண்ண வைத்தோம். அவர்கள் அறிக்கை பண்ணினார்கள். அறிக்கை பண்ணி முடிந்தோடனே அவர்களுக்கு ஜெபித்தோம். ஜெபித்து முடித்தோடனே சொன்னாங்க, நாங்க போன்ல தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நீங்க சொல்ல நான் அபிதமாக அறிக்கை பண்ண நான் பொத்து என்று கீழே விழுந்தேன். எனக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி வெளியே போச்சு. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை தந்தார் என்று சில நாட்கள் கழித்து சொன்னார்கள். அல்லேலூயா. இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உன் வாழ்க்கையில நீ எப்பேற்பட்ட ரகசிய பாவத்தில் இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்டதான தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு நற்செய்தி, பாவத்தின் மேலே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணி ஜெபிக்க வேண்டும். அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் பாவத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். சரி, நான் இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டேன், இன்றைக்கு எனக்குள் இருக்கிற எல்லா பாவங்களையும் வெறுத்து விட்டேன், இன்றைக்கு எனக்குள் இருக்கிற எல்லா அசுத்தாவையும் துரத்தி விட்டேன், நாளைக்கு என் வாழ்வில் கரை வராதா அப்படின்னு கேட்டா கரை வரத்தான் செய்யும்.
நாம் எவ்வளவுதான் ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டை போட்டிருந்தாலும் ரோட்ல போகும்போது அழுக்கு படத்தான் செய்யும். இது போல நம்முடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து பரலோகம் போகும் வரையிலும் நம்மளே அறியாமல் தேவையற்ற காரியங்கள், தேவையற்ற கரைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அப்பொழுது நான் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும், வெறுக்க வேண்டும், வெளியேற்ற வேண்டும். இதை செய்தீர்களால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஒவ்வொரு வாரமும் செய்தி கொடுக்கும்படியாக பல ஊர்களுக்கு பாஸ்டர் அழைத்திருப்பார்கள். அப்படி ஒரு கிராமத்துக்கு போய் கொண்டிருக்கிற பொழுது காலையில் 8 மணிக்கு அங்கே ஆராதனை. ஆனால் அந்த கிராமத்துக்கு பஸ்ஸில் தான் போக வேண்டும். அது பஸ் பிரைவேட் பஸ். பிரைவேட் பஸ்ஸில் சினிமா பாட்டு எப்படி போடுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சினிமா பாட்டில் போடுற பஸ்ஸில் தான் இங்கே போக வேண்டிய நிர்பந்தம். அதில் ஏறி உட்காந்து அதில் டிராவல்ஸ் பண்ண பொழுது அவங்க பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு போட்டு என்னுடைய இருதயமும் என்னுடைய மைண்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே கரைபட்டு போச்சு. அங்கே போய் நான் இறங்கினா பிரசங்கத்துக்கு பாஸ்டர் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் உள்ளம் முழுது பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ என் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா பாட்டு ஒரு நாள் உள்ளம் முழுவதும் அசுத்தமாக இருக்கிறதை என்னால் உணர முடிந்தது. ஸ்டேஜில் ஏறினேன், பாஸ்டர் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது என் உள்ளம் கரைபட்டு இருக்க தெரிகிறது. ஆவியானவர் என் மூலமாய் பேச வேண்டும் என்றால் நான் கழுவப்பட வேண்டும். உடனடியாக நான் முழங்கால் படியிட்டு ஏசப்போடைய பாதத்தில், ஏசப்பா, நான் இப்படி தெரியாமல் சினிமா பாட்டை கேட்ட பாவத்தை மன்னியும். இந்த பாவத்தையும் இதன் மூலம் உலகத்தின் ஆவிக்கு, இச்சையின் ஆவிக்கு, வேசித்தன ஆவிகளுக்கு, மோகத்தின் ஆவிக்கு நான் இடம் கொடுப்பதை மனப்பூர்வ இயேசுவின் நாமத்தில் வெறுத்து விட்டு விலகுகிறேன். தேவனே, உமக்கு கீழ்ப்படுகிறேன். இந்த எல்லா அசுத்த ஆவியும், இந்த உலகத்தின் ஆவியும், சினிமா பாடல் மூலம் வருகிற சகல அசுத்த ஆவிகளும் என்னை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ அப்படின்னு சொல்லி கமான் கொடுத்தோம் பாருங்க. அசுத்த ஆவிகள் வெளியே போனது. என் உள்ளத்தை இயேசுவின் ரத்தத்தால் கழுவு என்று சொன்ன பொழுது அவர் கழுவினார். அடுத்த வினாடி கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். என் உள்ளத்தில் இழந்து போன தேவ சமாதானம் வந்தது. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி சொன்னார்கள். எழுந்து பிரசங்கித்த பொழுது கர்த்தர் பலமாய் கிரியை செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, நாம் விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் அசுத்தங்கள் கன்ஃபார்மாக நம்மளை என்ன செய்யும் என்றால் கரைப்படுத்தத்தான் செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான்காவதாக, நீங்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவீர்கள் என்றால் பாவத்தை எளிதாக ஜெயிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில என்ன பாவ சோதனை வந்தாலும் சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று என்னவென்றால் நமக்குள்ளே சந்தேகம், பயம், அவிவிசுவாசம், குற்றம் சாட்டுதல், இதை திரும்ப திரும்ப சாத்தான் கொண்டு வர பார்ப்பான். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. இந்த 3 காரியங்கள், பாவத்தை அறிக்கையிட்டீர்கள், வெறுத்தீர்கள், வெளியேற்றி விட்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு இயேசுவின் மேல் விசுவாசம் வர வேண்டும். என்ன விசுவாசம்? இம்மட்டும் பாவத்தை ஜெயிக்க இயேசு கிறிஸ்து எனக்கு பலன் தந்தார். கடைசி வரையிலும், நான் சாகு வரையிலும் இயேசு எல்லா பாவத்தையும் ஜெயிக்க எனக்கு பலன் தருவார் என்பதை தேவ பிள்ளைகள் விசுவாசிக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். ஆம் சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவ சோதனையா இருக்கலாம், எப்பேற்பட்ட கெட்ட சிந்தனையா இருக்கலாம். கடந்த நாட்களில் ஒரு நபர், ஒரு சகோதரி, ஒரு ஜென்ஸு கூட என்னிடத்துல போன்ல தொடர்பு கொண்டார்கள். நேற்றைய தினத்துல அவர் சொன்னாங்க, பாஸ்டர், எனக்கு ஒரே கெட்ட கெட்ட சிந்தனையா வருது அப்படின்னு சொல்லி. அவங்களுடைய உள்ளம் தத்தளிக்கிறதை உணர முடியாது. அதாவது நம்மளால இந்த கெட்ட சிந்தனை ஜெயிக்க முடியுமா, நம்மளால அந்த பாவத்தை ஜெயிக்க முடியுமா, நம்மளால அந்த சோதனை ஜெயிக்க முடியுமா, அப்படியே தத்தளிக்கிறதை உணர முடிந்தது. ஆனா அதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை தான் உங்களுக்கு எனக்கு வருகிறது. அதனால எந்த பாவத்தையும் ஜெயிக்க இயேசு உங்களுக்கு பலன் தருவார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, ரோமர் 10:8, 9, 10 விதமாய் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய், வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே வாயினால் அறிக்கை பண்ணப்படும். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நம்ம இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டுமே இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கையிடணும் என்று அல்ல.
ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகள் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டால் தான் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவ சிந்தனைகள், எப்பேற்பட்ட பாவத்துல நீங்க சிக்கி கிடந்தாலும் இந்த வேளையில நீங்க வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. எனக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலே இருதயத்துல கையை வச்சு சொல்லுங்க, நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயோ அன்றைக்கு இயேசு உன் உள்ளத்தில் வந்து விட்டார். எதற்கு வந்திருக்கிறார் தெரியுமா? நீ சந்திக்கிற சகல போராட்டங்களை ஜெயிக்க, அதை ஜெயிக்கக்கூடிய பலனை தரும்படியா தான் இயேசு உனக்குள் வந்திருக்கிறார். அதனாலதான் பவுல் மூலம் ஆவியானவர் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. ஒரு நாளும் உங்க வாயிலும் சரி, உங்க சிந்தனையிலும் சரி, என்னால முடியாது அப்படின்னு சிந்திக்கவும் செய்யாதீர்கள், பேசவும் செய்யாதீர்கள். என்ன பாவமா இருந்தாலும் நீ வேலை பார்க்கும் போது, நீ நடக்கும் போது, உட்காரும் போது, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கெட்ட சிந்தனையிலிருந்து என்னை விலக்கி ரட்சிப்பா, நான் விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலம் தருவா, நான் அதை விசுவாசிக்கிறேன், வாயை திறந்து அறிக்கை பண்ணிப்பார். கர்த்தர் உனக்கு அந்த பாவத்தை ஜெயிக்கிற பலம் தருவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஐந்தாவதாக தேவ பிள்ளைகளே, ரோமர் 6 அதிகாரம் 1 13 23 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பாவத்தை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால், இப்ப நீங்க எந்த சரீரத்துல பாவம் செய்தீர்களோ அந்த சரீரத்தை விட்டு அந்த அசுத்தாவிகள் வெளியே போய்விடும். ஆனால் நீங்கள் இதோடு நின்றுவிடக் கூடாது. ஐந்தாவது, உங்கள் அவயங்களை நீதிக்குரிய அவயங்களாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். 13ஆம் வசனத்தை வாசிப்போமாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பாவத்தை அறிக்கையிட்டீர்கள், பாவத்தை வெறுத்தீர்கள், பிசாசை துரத்தினீர்கள், இப்பொழுது இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிட்டீர்கள். ஆனால் ஐந்தாவதாக, நீங்கள் உங்களை விட்டு உங்கள் அவயங்களை விட்டு, நீங்கள் பாவம் செய்த அவயங்களை விட்டு அசுத்தாவிகள் இப்பொழுது வெளியேறி இருக்கும். விபச்சார வேசித்தன ஆவிகள், என்னென்ன ரகசிய பாவம் செய்த அந்த ஆவிகள் எல்லாம் வெளியே போயிருக்கும். இப்ப இந்த ஆவிகள் திரும்ப உங்களை அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கணும். ஏசப்பா, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திருச்ச உடனே, ஏசப்பா, என் கண்களை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் காதுகளை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், என் வாயை உம்முடைய பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், இருதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் ஒவ்வொரு அவயங்களையும் உமக்கு ஜீவ பலியா ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய ரத்த கோட்டைகளை என்னை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இந்த அவயங்களை நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்புக் கொடுப்பிருந்தால் பாவத்தை ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43 45 வரை வாசித்து பார்க்கின்றார். ஒரு அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும் என்றால் திரும்ப 7 பொல்லாத ஆவிகளோடு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை ஆண்டவராக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தை தருவார். ஆறாவதாக, காத்திருங்கள். பாவத்தின் மேல் உங்களுக்கு நிரந்தர ஜெயம் வேணுமா? திரும்ப அந்த ரகசிய பாவம், தேவையற்ற தொடர்புகள் நான் செய்யவே கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காத்திருங்கள். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆம் தேவ பிள்ளைகளே, எனக்கு தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். நம்மளா சில பாவங்களை வெறுக்கலாம், நம்மளா சில பிசாசு துரத்தலாம், நம்மளா சில காரியம் செய்யலாம். ஆனாலும் சிலருக்குள்ள சில பாவங்கள் உட்கார்ந்து இருப்பதை என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், என்னுடைய சமூகத்துல அமைதலாக நான் எடுத்து போடும்படியாக காத்திருப்பீர்கள் என்றால் நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப நாம் என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க என்னென்னலாம் எந்த பாவத்தை ஜெயிக்க நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவேன்னு சொல்லி முடிச்ச பிறகு பரிசுத்த ஆவியானவரே என்மேல் அசைவாடி இந்த பாவத்தை நிவர்த்தி எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அமைதலாக தேவ சமூகத்துல ஒரு 5 அல்லது 10 நிமிஷம் நீங்க உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவார், உங்களோடு பேசுவார். அவர் பேசும் வரையில அமைதலா இருந்தீங்கன்னா அந்த நேரம் உங்க மனதிலையும் சோத்திரம் வரக்கூடாது, உங்க வாயிலையும் சோத்திரம் வரக்கூடாது. நீங்கள் அமைதலா இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய பேர் கர்த்தருக்கு காத்திருந்தா என்ன நினைக்கிறாங்கன்னா, சோத்திரம் 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 பாட்டு பாடுறது நினைக்கிறாங்க. ஆனா அமைதல் என்றால் அதுவல்ல. அமைதலா இருப்பது என்பது தேவ சமூகத்துல ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது, உங்க மனதிலையும் சோத்திரம் வரக்கூடாது, வாயிலையும் சோத்திரம் வரக்கூடாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவரே என்மேல் அசைவாடி எனக்கு இந்த காரியத்தின் மேல் ஜெயத்தை தார். ஒப்பு கொடுத்து பாருங்களேன். நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்க வாட்சை கூட பார்த்துக்கோங்க. அப்படி ஒப்பு கொடுத்து காத்திருப்பு என்றால் ஆவியான உங்கள் மேல் அசைவாடுவா, உங்களுக்குள் இருக்கிற பாவத்தை அவரே எடுத்து போடுவா. அப்பொழுது நிரந்தர ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியார் உங்களுக்கு ரிலீஸ் தருவா. இதை கேட்கிற சகோதரனே, இந்த 6 காரியங்களை நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக 7-8 காரியங்களை சீக்கிரமாய் சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, இனிமேல் நான் திரும்ப பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 113 சங்கீதம் 119 சங்கீதம் 113, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். நீங்க பாவத்தை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க இருதயம் முழுவதும், உங்க மைண்ட் முழுவதும் எப்பொழுதும் தேவ வார்த்தையினால நீங்க உள்ளத்தை நிரப்பணும். அப்படி நீங்க நிரப்புனீங்கன்னா நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழி எதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறனால் தானே. உமக்கு விரோதமா நான் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்கிறான். ஆம் தேவனுடைய பிள்ளையே, நீ பாவம் செய்யாம இருக்கன்னா தனிமையில் இருக்கும் பொழுது வீணான சிந்தனைக்கு இடம் கூடாதீங்க. செல்போனை எப்ப பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க, டிவி பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. உலக காரியங்களே சிந்தித்துக் கொண்டாருங்கள். உலகத்தை நீங்க சிந்தித்துக் கொண்டே இருந்தால் உங்களுக்குள்ள பாவ எண்ணங்கள், பாவங்கள் உங்களை விட்டு விடுதலை பெற முடியாது. உங்க இருதயத்தை, உங்களுடைய ஆவியையும் உங்க மைண்டாகிய ஆத்மாவையும் எப்பொழுதும் தேவ வார்த்தையினால் நிரப்ப நீங்க கவனமாக இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பிருந்தால் நீங்கள் எளிதாக பாவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் சொல்லும் போது, இந்த வேத வசனத்தை நீ உன் இருதயத்துல நீ பதித்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவாக ஆவியானவர் ஆலோசனை சொல்கிறார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையில் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக, கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியா இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்றைக்கு அநேகருடைய கண்களுக்கு முன்பா என்ன இருக்குன்னா, செல்போனும் பேஸ்புக்கும் தேவையற்ற காரியங்களும் தான் கண்களுக்கு முன்பா இருக்கிறது. தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில வாட்ஸ்அப்போ பேஸ்புக்கோ தேவையற்ற காரியங்களை முன்பா வைக்காம எப்பொழுது இரவு பகலும் கர்த்தருடைய வேத வார்த்தையை தியானம் பண்ணி உன் இருதயத்தை நிரப்புவா என்றால் நீ எளிதாக பாவத்தை ஜெயிக்க முடியும். கர்த்தர் உனக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தை தருவார். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளையே, நீ பாவத்தை அறிக்கையிடு, பாவத்தை வெறு. 3வது, உனக்குள் இருக்கிற அசுத்தாவை வெளியேற்றுவார் என்றால் கர்த்தர் உனக்கு பாவத்தின் மேல் ஜெயத்தை தருவார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த தேவ வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அப்பா, இந்த ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் சோதரம், வாலிப தம்பி தங்கச்சிகளுக்காய் சோதரம்ப்பா. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு இந்த பாவத்தின் மேல் ஒரு ஜெயத்தை தருவீராக. முதலாவது பாவத்தை மன்னிப்பு கேட்க வேண்டும், 2வது வெறுக்க வேண்டும், 3வது வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர்களோடு கூட பேசி இருக்கிறேன். தேவனே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவும் இதன்படி அறிக்கையிட்டு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே சகல துதிக்கான மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.